ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. ஸோ எங்கள் மேரேஜுக்கு அந்த கிஃப்ட் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முன்னாடி வீடியோ எடுத்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். ஸோ நடுவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் வீடியோலாம் போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெட்டிங்க்கு வந்த கிஃப்ட்டு தான் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்டாக ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு தாத்தா தான். இப்போ அவங்களுக்கு ஏஜ் அதிகம் தான். அவங்களையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்திருந்தாங்க மேரேஜ்க்கு. அவங்க வந்து ஒரு வெள்ளி காயின் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க, சில்வர் காயின். ஸோ அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மேரேஜ் அன்றைக்கே எடுத்த வீடியோ. மேரேஜ் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து தனியாக தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீட்டில் இருந்து தான் மதியானம் கொஞ்சம் வீடியோ, ஈவினிங் கொஞ்சம் வீடியோ, நைட்டு கொஞ்சம் வீடியோன்ட்டு பார்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ எல்லாமே. இதில் என்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் கரெக்டாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தாத்தா வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் காயின் தான் இருக்குது, ஆனால் எத்தனை கிராம் அப்படின்னு போடல. சில்வர் காயின் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாக்கிங் வச்சுக்கலாம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் மீஷோவில் வாங்கின ஜுவல்லரிஸ், வெட்டிங்க்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேங்கிள் வாங்கி போட்டிருப்பேன். இப்போ கையில் போட்டிருக்க பேங்கிள் தான் நான் வந்து முகூர்த்தமுக்கு போட்டிருந்தேன். இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்த பேங்கிள்ஸ் தான். ஸோ இதிலே வந்து 2 கலர் வாங்கியிருந்தேன். இந்த கிரேடியன்ட் கலரில் வாங்கியிருந்தேன், பிங்க் வித் ரெட் காம்பினேஷனில் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ரீன் கிரேடியண்ட்டில் ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன். இது என்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சில்வர் கிட்டார் வச்ச மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அப்படின்னு இந்த கிஃப்ட் தான் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி காட்டின அந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் கிளாஸ்மேட், எங்கள் கூட படித்த பொண்ணு, எங்களோட ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் அது. ஒரு கப்பிள்ஸ் இருக்க மாதிரி, அவங்க கையில் கிட்டார் இருக்க மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் எங்கள் ஸ்கூலில் படித்த அவங்க கிளாஸ்மேட் பாய்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து கப்பல்ஸ் இருக்க மாதிரி தான், பிளாக் வித் ரெட் கலரில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோன் மிக்சரு. நானும் மழை நினைச்சேன், பயந்துட்டேன். அப்புறம் இது முடிச்சு அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே எங்கே இடம் இருக்கு? இந்த தான் எடுக்கணும். கீர்த்தி கீர்த்தி ஏன் பேட்டரி போடுறது இருக்கு? இல்லை இதில் மாற்றுறதுன்னு நினைக்கிறேன். இது யார் கொடுத்தது? ராஜேஷ் குமார் கீதா சொல்லியா? ராஜேஷ் அண்ணா நினைக்கிறேன். ராஜேஷ் அண்ணா அவங்க ஒய்ஃப் கீதா. கரெக்ட்.
லூசு வீடியோ இருக்கு வந்து பாரு. இது பாரு. மோனிகால கௌரியன் எங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸ்லேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தாங்க. அவங்களோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். க்ராச்செட்டில் அவங்களே வந்து கிஃப்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இவங்க வந்து என்னோடய ஆஃபீஸ் கொலீக். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண பூர்விகால அவங்களோட ஒய்ஃப் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. க்ராச்செட் இங்கே வர அந்த அக்கா அழகாக செஞ்சுருக்காங்கல்ல. சீரியஸா ஆமாம். அந்த அக்கா வந்து இந்த க்ராச்செட்லாம் நிறையா டிசைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜ் வந்து நான் டேக் பண்ணுறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏதாவது கிஃப்ட் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக பண்ணி கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஒரு 2 இது செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா. இது வந்து இதோட கேப் என்னடா இது இதில் தான் இருந்துச்சு அந்த இது. இருவேன் இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இருவேன் இது ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேஸ்கெட்டில். இது வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி. இது எடுத்து தர ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அக்காவோட ஐடி வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஐடி கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு ஏதாவது ஷாப்பில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட அதை விட இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி பேசணும். இது யார் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு அண்ணாவோட ஒய்ஃப் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் இது. 2மே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கிடையாது. இது அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு. இருந்தாலும் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து உன்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது. ஃப்ரான்சிஸ் மோன்ஃபோர்ட். இது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பென் ஸ்டாண்ட். நல்லா இருக்குல்ல இது. அதான் இது வந்து பென் ஸ்டாண்ட். ஆனால் வீடியோவில் வளர்த்தது. ஆனால் நேரில் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி தான் என்னோடய ஃபோன் மெமரி ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பாஸ்கர் அண்ட் காயத்ரி. எங்கள் வீடுன்னு நினைக்கிறேன். வருண் அப்பார்ட்மெண்ட். இப்போ எங்கள் வீட்டு அதுங்க வந்து நம்ம காம்பவுண்டில் எங்கள் காம்பவுண்டில் இருந்தது.
பரவாயில்ல, 2 பேருமே வந்துட்டாங்க. 2 வீடு தான், 2 பேருமே வந்துட்டாங்க. ஆனால் லைட்டிங் அவ்வளோவா இல்லை, இருட்டு. சரி, ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிடலாமா? சரி, பார் ஒரு மினிட் சவுண்ட் அது எதுவும் வைக்கிறாருன்னா எனக்கு கேட்க முடியும். ஆனால் இது யாருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் யாருக்கு தெரியும் தெரியல. நான் பேர் பார்க்கலாம் கிடைக்கும். பியூட்டி ப்ராடக்ட் நினைக்கிறேன். இதுதான். அப்போ இது பேர் இருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இது பேர் இருந்துச்சு அப்படின்னா ஓ, அப்போ இதுதான் எங்கள் ஆஃபீஸ் எல்லாம். இதுதான் எங்கள் ஆஃபீஸ். அது வந்து அந்த அக்காவோட அக்கா பொண்ணு நினைக்கிறேன். இது கிடைக்கிறதுக்கு இல்லை எனக்கு. சரி, கட்டி கொடு. என்ன ஃபோட்டோவா இருக்குன்ட்டு கொஞ்சம் தான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை சாமி ஃபோட்டோவா இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், இதில் வச்சுக்கலாம். பேப்பர் என்ன விட சொல்லு. ஏன்னா உன்னோட கேட்ட விளையாடுங்க. நான் நினைச்சேன், ஆனால் இதை ட்ரெயின் போக முடியுமா? அங்கதான் இருக்க முடியும். எப்படி பிரிக்குது முடிக்கிறது. சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். அடுத்து என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கணும். ஏதாவது இந்த ஃபோட்டோ தான் தெரியும், அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்னோட ஃபோட்டோஸ்லாம் அவங்க கிட்ட ஏற்க வாய்ப்பு இல்லை. நீ என்னன்னு சொல்லு. கூப்பிட்டவா? அதான பார்த்தேன், சாமி போட்டோ தான். இது என்ன சாமி சொல்லுங்க.
லக்ஷ்மியா சரஸ்வதியா? எதுவுமே ஆனதுதான் வச்சுக்கணும். பேச்சு தெரியாத இது என்னன்னு சொல்லு. நான் பார்த்துட்டேன். இதோ இப்போ பார்த்துட்டேன். இதோ ஃபேன். இங்கே வருதா? இந்த மாதிரி தான் நான் யாருக்கும் வாங்கி கொடுப்பேன். இப்போ இந்த மாதிரி செட்டாக வரும். நான் பார்த்துருக்கேன். யாருக்கும் இது வந்து தேய்க்கிறதுக்கு வந்து நாரை நீ கரண்டியோட ஒரு விஷயம் இருக்கு. ஃபைனலாக இந்த பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். சங்கவி கிஃப்ட்டு. சங்கவி பாரு ஒயிட்ஸ்லாம் போட்டு ஹாட்டிங் போட்டு அமௌண்ட் இருக்கு. இது நீனவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவங்க நினைச்சேன் மிக்சியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா பெருசா இருக்கு. இந்த கிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கர் செட்டு 3 செட்டு இருக்க மாதிரி கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இங்க வரும். சொல்லு. செட்டு மாதிரி நிறைய எப்படி தூக்கிட்டு வந்து தெரியும். அங்கிருந்து சின்ன குக்கர், பெரிய குக்கர், இது இன்னும் அதை விட பெருசு. ஆனால் மூடி 2 தான் இருக்கு. சண்டை சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கத்தி வச்சு சண்டை பேசி நல்லா இருக்குன்னா பெரிய ஆயிட்டு தான். இது வந்து ஒரு அரையால அண்ணாநகர் ஆரம்பிதா என்ன சொல்றது. 嗯。 வயது 嗯。 இது 嗯。 வந்து 嗯。 சண்டை 嗯。 பேசி 嗯。 முடிச்சுக்கலாம்.
இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? நீங்கள் பார்க்குற இருக்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.